இருக்கிற நவகிரகங்கள், சூரிய தேவருக்கான சன்னதி. ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்கிற சுற்றுப்பிரகாரம். ஸோ இதில் வந்து 10 தூண் இருக்குது. இந்த 10 தூண்லேயுமே வந்து நீங்கள் ஈரமான சந்தன குச்சியை வச்சு தட்டினீங்க அப்படின்னா 10 விதமான ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாத டைமில் அவங்க எப்படி இதை யோசித்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இந்த கோவிலில் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தூண்லேயுமே வித்தியாசமான சிற்பம். அதாவது பாதி வந்து சிங்க உடம்பு, மீதி வந்து மனித உடல். அதே மாதிரி பாதி வந்து வாத்து உடம்பு, மீதி வந்து மனித உடல். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சிற்பங்கள் இந்த கோயிலோட ஒவ்வொரு தூண்லையுமே செதுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையுமே எங்களால் கவர் பண்ண முடியாட்டியும் ஒவ்வொரு ஒரு 1-2 தூணை வந்து நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாத்தையும் நாங்கள் பொதுவாக காட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிற்ப வேலைப்பாடுகள் பிடித்தவர்களுக்கு வந்து அது மேலே ஆர்வம் கொண்டவங்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து விநாயகர் வந்து